எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2333வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். சில நேரங்களில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா தானே இருக்கிறேன், ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், தினந்தோறும் இயேசுவை பத்தி சொல்லுகிறேன், தினந்தோறும் அவர் மேல உள்ள அன்பு என்ன ரொம்ப அதிகப்படுத்துகிறது அப்படி சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில தானே இவ்வளவு சோதனை, இவ்வளவு வேதனை, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே, என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்களே சொல்லி சிலருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருவது உண்டு. ஒருவேளை நான் சரியில்லையோ இப்படிலாம் யோசிப்பாங்க. வேதாகமத்துல ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு மனிதனுக்கு அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை ஜோடிச்சே பேசினாங்க. அந்த சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையில தேவ பக்தி அதிகமா இருந்தது, ஆண்டவர் மேல உள்ள உறுதி அதிகமா இருந்துச்சு, நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. அவருடைய வார்த்தையினால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவர் அநேக வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களை உற்சாகப்படுத்தினார். அதே போல மற்றவங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்தினார். அவர் வார்த்தையின் மூலமா அநேகர் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். யோபினுடைய நெருங்கிய சிநேகிதர்கள் 3 பேர். அதில் வயது மூத்தவர் தேமானாகிய எலிபாஸ். இந்த எலிபாஸ் யோபினுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறார். அநேகருடைய முழங்கால்களை நீர் பலப்படுத்துகிறீர், விழுகிறவனை உங்க வார்த்தைகளை நிற்க பண்ணுகிறீர், இப்படிலாம் அவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்ப யோபினுடைய வாழ்க்கையில அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை, சில இழப்புகளை, சில சோர்வுகளை அவர் சந்திக்கிறார். ஏன் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார் கேட்டா, எல்லாரையும் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்துல கர்த்தர் உங்களை மட்டும் தனிமைப்படுத்துவார். எதுக்கு தெரியுமா? நீங்க அவரோடு கூட உறவாடணும். அதே போல இந்த சூழ்நிலையில மத்தியில அவர் மேல உறுதியா இருக்கணும், தேவ பக்தியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். அப்படி சொல்லி கர்த்தர் உங்களை நடத்துவார். வேதம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உங்க ஜீவியத்துல இன்னைக்கு பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அநேக பேருடைய முழங்கால்களை யோபு பலப்படுத்தினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த போது அவர் தேவனை உறுதியாய் பிடித்தார். நிச்சயம் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்க கூடும் இந்த சோதனையில. ஆகவே தான் கர்த்தர் அவருடைய பின்னாட்கள்ல இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையான காரியத்தை செய்தார். எதெல்லாம் அவர் இழந்து போனாரோ எல்லாவற்றையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை டபுள் மடங்கு கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில நல்லா இருந்தேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறேன்னா, தேவன் உங்களை மறுபடியும் ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பதை அநேகர் பார்ப்பார்கள். எப்படி யோபினுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் டபுள் பிளெஸிங்கே தருவாராக. நீங்கள் ஆண்டவரிடம் இன்னும் அதிகமாய் நெருங்குங்கள். இந்த பாடுகள், இந்த சோர்வுகள், இந்த வேதனைகள், இந்த விமர்சனங்களை பற்றி சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்கள் மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலையில உங்க முழங்கால் பலப்படட்டும், உங்களை சார்ந்தவர்களுடைய முழங்கால் பலப்படட்டும். உற்சாகப்படுத்துவோம். நாம் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்வதிலும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதிலும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன்.
அநேகருடைய முழங்கால்களை பலப்படுத்தின யோபினுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காய் உண்மையாய் தேவபக்தியாய் உறுதியாய் நம்பிக்கையாய் இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உண்மையாய் இருக்க உதவி செய்யுங்க. காலை மன்னா நேர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில இன்னும் அரிய பெரிய காரியங்களை செய்வீரான்னு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ மகிமை இந்த நாளில் எங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை நடத்தட்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கணும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியோடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.